ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இன்விடேஷன் ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இன்விடேஷன் வச்சு நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த இன்விடேஷன் வச்சு பண்ணுற மொய் கவர் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ சீசனுக்கு அதுவும் ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அதுவும் நிறைய இன்விடேஷன்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வரும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து தூக்கி போடணும் அவசியம் இல்லை. பேப்பர் வந்து நிச்சயமாக வந்து ரீயூஸ் பண்ண வேண்டிய விஷயம். முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணும். இல்லைனா அட்லீஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணி தாராளமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளைனான ஒரு இன்விடேஷன் எதனா ஒரு கலர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கம்பல்சரி நான் சொல்கிற அளவுக்கான மெஷர்மெண்ட் தான் இருக்கணும். இதில் வந்து 1-2 சென்டிமீட்டர் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் கம்மியாகிடக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து உள்ளே வந்து கரன்சி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து வசதியாக இருக்கும். மேலே வந்து 3 சென்டிமீட்டர், நடுவில் வந்து 8 சென்டிமீட்டர் லென்த் இருக்கணும், கீழே வந்து 6 சென்டிமீட்டர் லென்த் இருக்கணும். பிரெத் வந்து நம்ம ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன ஸ்கேல் அளவு நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிளைன் இன்விடேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போது நம்ம வந்து ரிலீஜியன் ஓரியன்ட், இப்போ கிறிஸ்டியன் ஹிந்து மேரேஜ்க்குலாம் நம்ம வந்து பிளைன் இன்விடேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை சாமி படம் போட்டிருக்கு, இல்லை எந்த சாமி படம் போட்டிருக்கோ அந்த சாமி படத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்தந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து அது தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நான் எந்த மாதிரி இதில் வந்து இந்த வீடியோவில் செஞ்சுருக்கனோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு மடிப்பு கொடுத்துக்கலாம். 3 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட், அதாவது 3 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட்டு, 8 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட்டு மடிச்சுட்டு இப்போ 8 சென்டிமீட்டர் வரைக்கும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்க இடம் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பிரெத் வைஸ் அதை வந்து நம்ம வந்து அகைன் வந்து ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இது சிம்பிளாக ஒரு 1 or 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். கம்மோ சிசரோ இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா கடகடனே செஞ்சிடலாம். வீட்டில் ஒரு இன்விடேஷனாக தயவு செஞ்சு தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணுங்கள். இந்த மொய் கவர் வாங்குறதுல என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம வந்து வாங்குறது தான் பிரச்சனை. ஃபங்க்ஷன் வரைக்கும் போயிடுவோம், பட் கடைசி நேரத்தில் ஞாபகம் இருக்கிறது ஐயோ மொய் கவர் இல்லையே அப்படின்ற நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களோட லெட்டர் பேரில் வச்சுட்டா நம்ம போகிறப்ப கரெக்டாக அழகாக எடுத்து போட்டு போயிடலாம். நம்மளுக்கும் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். இப்போ நான் எங்கெல்லாம் கம் அப்ளை பண்ணியிருக்கேனோ அந்தந்த இடத்துல வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மெஷர்மெண்ட் கண்டிப்பாக வந்து இதுக்கு சின்னதாக ஆகிடக்கூடாது. சின்னதாக ஆகிடுச்சுன்னா கரன்சி வந்து உள்ளே போகாது. நம்ம வைக்கிற காசு வந்து உள்ளே வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இல்லைனா ஃபோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி ஆகிடும். ஃபோல்ட் பண்ணி வச்சா விழுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஃப்ளாட்டாக வைக்க தான் பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு மேலே வந்து அழகாக டில்ட் பண்ண மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து கட் பண்ணிவிட்டா அவ்வளோதான், நம்மளோட மொய் கவர் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்க்கு லைட் கலர் ஸ்கெட்சஸ் அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணலாம். இல்லை உள்ளே வந்து நம்மளால் எழுத முடியும் அப்படின்னா கூட அங்கே கூட எழுதிக்கலாம். நான் இப்போ உள்ளே தான் எழுதியிருக்கேன், பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பிள்ளையார் போட்டதை வந்து நம்ம ஹிந்து மேரேஜஸ், ஹிந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு எதனா நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம பிளெயின் ஷீட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து இது கொடுத்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் நிச்சயமாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஹேக் வீடியோஸ், ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் என் சேனல் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். மேலே வந்து இந்த மாதிரி விஷஸ் இல்லைனா நோட் எதனா எழுதணும்னா எழுதிக்கோங்க. நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்க்கு உள் பக்கமாக இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்போயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா வேறு எதனா ஸ்டிக்கர் வச்சுட்டு அந்த ஸ்டிக்கர் கூட நம்ம இது மேலே வந்து ஒட்டி கொடுத்துடலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ வந்து ஒரு ரிமைண்டராக இருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.